அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவான் இப்பொழுது விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் எந்த தேதி வரைக்கும் இருப்பாருன்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலே தான் இருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா எனர்ஜி, செவ்வாய்னா தன்னம்பிக்கை, செவ்வாய்னா தைரியம், செவ்வாய்னா பேச்சு ஆற்றல், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா ஆக்ரோஷம், செவ்வாய்னா நெருப்பு, செவ்வாய்னா விபத்து, செவ்வாய்னா சகோதர உறவை குறிக்கக்கூடியது. செவ்வாய்னா பூமிக்காரன் இல்லையா, அதனால் இடம் மனை இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். இப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும், செவ்வாய் பாதகமாக இருந்தால் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்காது. உதாரணத்திற்கு கோபம் பாசிட்டிவான்னு கேட்டால் பாசிட்டிவ். செவ்வாய் சாதகமாக இருந்தால் அவர் ரொம்ப கோபக்கார் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. செவ்வாய் பாதகமாக இருந்தால் நமக்கு கோபம் அதிகமாக வரும், அதனால் பிரச்சனைகள் வரும், மோதல்கள் வரும், கைகலப்பு வரும். இதெல்லாம் செவ்வாய். செவ்வாய்னா வீரம், பாசிட்டிவாக சொன்னால் வீரம், வீரம்ங்கிறது பாசிட்டிவ். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் ரொம்ப வீரமாக இருப்பீங்க, அந்த வீரத்தினால உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், அதாவது நன்மை நடக்கும். இதே செவ்வாய் பாதகமாக இருந்தால் வீரம் கிடையாது, வீரம் அதிகமான என்னாகும், ஓவர் டோஸ் என்னாகும், அதுக்கு பேர் ரவுடிசம்னு சொல்லுவோம். அது பாதகம், ரவுடிசம்னால பாதகம் வரும். அதனால் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சினால் என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு இருக்குது, சாதகமான பலன்களா பாதகமான பலன்களா அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பாதகமாக சாதகமானு சொல்கிறது, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து எந்த ராசியெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு சொல்ல முடியும். பொதுவாக சொன்னால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் யாருக்கு அனுகூலமாக இருக்கும்னு சொன்னால், உங்கள் ராசியிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனுகூலமாக இருக்கும். அப்படி பார்த்தா கன்னி ராசிக்கு 4ஆம் இடம், அப்போ கன்னி ராசிக்கு அனுகூலமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் சிம்ம ராசிக்கு அனுகூலமாக இருக்கும் செவ்வாய் பயிற்சி. மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் மேச ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மீன ராசிக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால் மீன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். மிதுன ராசிக்கும் செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது தனுசு ராசியில் இருக்கிறனால, அது உன்னுடைய குருனுடைய ஆட்சி வீடு, அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறனால மிதுன ராசிக்கும் அனுகூலமாக இருக்கும். மேலும் மிதுன ராசியில் இப்போ குரு பகவான் இருக்கிறாரு, அதனால மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். யாருக்கு அனுகூலமாக இருக்காதுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடம் இது அனுகூலமாக இருக்காது. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்காது. ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, அதனால செவ்வாய் பகவான் அனுகூலமாக இருக்க மாட்டார். இந்த பயிற்சி, அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு அனுகூலமாக இருக்காது. செவ்வாய் பயிற்சி, இப்போ இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன் அல்லது என்ன பாதிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ, அதாவது இந்த பதிவில். அடுத்து இந்த வரிசையில் மீனராசி, மீனராசிக்கு 10ஆம் இடத்தில், அதாவது தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைவதால் மீனராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி அனுகூலமாக இருக்கும். அதீத அனுகூலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, 12 ராசியில் மீனராசிக்கு தான் அதிகபட்ச பலன் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு, அதனால மீனராசிக்கு 85%லிருந்து 95% வரை செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதனால இந்த செவ்வாய் பயிற்சியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மீனராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4, ரேவதி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்களுக்கு. 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்துக்கு அதிக பலன், எந்த நட்சத்திரத்துக்கு குறைவான பலன், அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியார் குரு பகவான், குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்பு கிரகங்கள். மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்திற்கு 95% வரை அதிகபட்ச அனுகூலம் உங்களுக்கு தான். அடுத்து ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான், புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பகை கிரகங்கள். மீனராசிக்கு செவ்வாய் பயிற்சி அனுகூலமாக இருக்கும். இருந்தாலும் மீனராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரம், அதனுடைய அதிபதி புதன், புதனும் செவ்வாயும் பகை கிரகம். அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 85% வரை உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாது. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 90% வரை செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் இருக்கும். மீனராசிக்கு
10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதனால் மீனராசிக்கு கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, தொழில் நல்லா இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றமும் இருக்கும், லாபமும் இருக்கும். ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. அதாவது உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனி நடப்பதினால் கொஞ்சம் காசியஸாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள். அதாவது 10ஆம் இடம்ங்கிறது தொழிலில் ஏமாற்றம், அதாவது தொழிலில் சிரமங்கள் இருக்கும். ஜென்ம சனி வேறு நடக்குது. அதனால் தொழிலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து செய்யுங்க. தொழிலில் ஏமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று பார்த்து செய்யுங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில், இந்த செவ்வாய் பயிற்சியில் மட்டும் கிடையாது, ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் காசியஸாக தான் இருந்தாகணும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதனால் வேலை செய்யும் நபர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது ஊதிய உயர்வு, அதாவது சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம்ல, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது செவ்வாய் பயிற்சினால். என்ன செவ்வாய்ங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இந்த செவ்வாய் பயிற்சியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். செவ்வாய் பயிற்சியினுடைய முழு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக கடவுள் வழிபாடு தான். என்ன கடவுள் வழிபாடு செய்ய வேண்டும்? புரட்டாதி நட்சத்திரம் பாதம் 4 பிறந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபடுங்க, அல்லது சனிக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. கண்டிப்பாக செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 மற்றும் 4 பிறந்தவர்கள், உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். அதனால் மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு புதன்கிழமையும் முடிந்தால் தவறாமல் வழிபடுங்க. கண்டிப்பாக செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், நீங்கள் செவ்வாய் பயிற்சியில் முருக பகவானை வழிபடுங்க, சனி பகவானையும் வழிபடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று 7 விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபடுங்க. மேலும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.